ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹாப்பி ஈஸ்டர்னு. இந்த ನಾಳ ನೀವರಿಗೆ ನೋಡಿ ಹೇಳಿರಿ ಹ್ಯಾಪಿ ಈಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ. ಈ ದಿವಸ ನೀವು ಬಂದದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. ಈ ದಿನ ನೀವು ಬಂದದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க. ಒಂದು ವರ್ಷ ಕಳೆದು ಬಂದಿದ್ದೀರಿ. உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದಕ್ಕೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. பார்க்க போனா நம்ம உலகத்துல ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ நிறைய பேரு ಅನೇಕ ಜನರು ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடேக்கு இந்த நாட்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கு போவாங்க. ಒಂದು ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವವರಾಗಿರ್ತಾರೆ. அப்பத்த குட் ஃப்ரைடே வரும்போது தான் பைபிள் எங்க இருக்குதுன்னு தேடுவாங்க. ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ ಸತ್ಯವೇದವು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஆனா தேவனுடைய கிருபையில, ಆದರೆ ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂತ ನಮಗೆ 365 நாட்களும் 365 ದಿವಸಗಳು இந்த வார்த்தையை சுமந்து நடக்க கிருபை தந்திருக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಯುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. இந்த வாக்கியத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள ಒಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ பண்ண கிருபை தந்திருக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. எப்ப வேணாலும் இந்த வார்த்தையை நம்ம எடுத்து கையில பிடிக்கிறதுக்காக தேவன் நம்மளுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ನಡೆಯುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இந்த ஈஸ்டர் பிரசங்கத்தை கேட்கறது ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಈಸ್ಟರ್ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ? ஹalleluya. ஹalleluya. இந்த புனருத்தானம் சொன்னா, ಈ ಪುನರುತ್ಥಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, உலகத்திலே நம்ம பார்த்தனா ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ எல்லா ಸಮಾಧಿಗಳು ಅಡಕಪಟ್ಟ ರೀತಿயிலே இருக்குது. ಒಂದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ಆದರೆ தேவனுடைய கிருபையில, ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ தேவனுடைய சமாதி மட்டும்தான் திறயல்பட்டிருக்கு. ಯೇಸುವಿನ ಸಮಾಧಿ ಮಾತ್ರವೇ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. உலகத்திலே, ಲೋಕದಲ್ಲಿ பார்க்கிற எல்லா சமாதிகளை, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಮಾಧಿಗಳು, அந்த சமாதியில இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಅಡಕಲ್ಪಟ್ಟಂತ ಜನರೆಲ್ಲರೂ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, சபையில இருக்கிறவங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರು பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்க கூடாதுன்னு, ನೋಡುವಾಗ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ, எப்பொழுதும் விழிப்பா, ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರದಿಂದ ಸ್ತೋತ್ರத்தை சொல்லணும், ಸ್ತೋತ್ರವನ್ನೇ ಹೇಳಬೇಕು. ஹalleluya. 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 இப்ப உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல பேசணும். ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு முட்டல் தொடலை உண்டாக்கினா, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತನ್ನು ತೋರಿಸುವುದಾದರೆ, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ಆವಾಗ ನೀವು ಏನು ಹೇಳಬೇಕು? அல்லேலூயான்னு சொல்லணும். அல்லேலூயா ಎಂಬುದಾಗಿ அப்படி ஸ்தோத்திரத்தை சொல்ல ಆ ರೀತಿ ಸ್ತೋತ್ರವನ್ನೇ ಹೇಳುತ್ತಾ நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಕಟ್ಟುಗಳು ಅರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம ஒரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நம்ம இந்த நாள்ல தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். ಈ ದಿವಸದ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಯೇಸು இந்த உலகத்துல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ எழுந்து மரித்து உயிர்த்தெழும் போது, ಆತನು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಾಗ, உலகத்துல நம்ம 3வது நாள் அவர் ಉಯಿರ್ತೋಡೆ இருந்தாரு. ಆತನು 3ನೇ ದಿವಸ ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದನು. இது கிறிஸ்தரான அவங்களோட ஒரு விசுவாசம். ಇದು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ಅದು ஒரு சத்தியமான ஒரு காரியம். ಅದೇ ಒಂದು ಸತ್ಯವಾದ ಕಾರ್ಯ. இது ஒரு புனருத்தானம் சொன்ன ஒரு ஜெயத்தின் காரியம். ಇದು ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಜಯದ ಕಾರ್ಯ. ஹalleluya. ஹalleluya. அப்ப நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடணுமா இருந்தா, ನಮಗೆ ಜಯವನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಳೆ ಇಡಬೇಕಾದರೆ, பாவத்தை குறித்து மரணத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு அந்த விடுதலை கிடைச்சாதா, ನಮಗೆ ಪಾಪವು ಮತ್ತು ಮರಣದ ಕುರಿತು ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿದರೆ அப்பதான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ಆವಾಗ ಮಾತ್ರ ಜಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தைகளை எடுத்தவங்க சீக்கிரம் படிங்க கொஞ்சம்.
ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்து எழுந்து வராமல் இருந்தா, ಮೊದಲನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನೇ ಎದ್ದು ಬರದೇ ಇದ್ದರೆ இந்த இந்த வார்த்தைகள் வீணா போயிருக்கும். ಈ ವಾಕ್ಯಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು. கிறிஸ்துவோட இந்த பிரசங்க இந்த வார்த்தைகள் எதனால ஒரு வாழ்க்கையில பலமாய் அது பலப்படுதுன்னு சொன்னா, ಈ ವಾಕ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ ಎಂದರೆ அவர் எழுந்து வந்ததுனால, ಆತನು ಎದ್ದು ಬಂದದರಿಂದ. அதனால தான் இந்த சுவார்த்தை இந்த காஸ்பல் எல்லாருடைய வாழ்க்கையில அது ಪರಿಣಾಮಕಾರಿயா இருக்கிறது. ಅದೇ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿಣಾಮಕಾರಿಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ 15 14வது இரண்டாவது பகுதியை பார்த்தோம்னா, 15 14ನೇ ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು ನೋಡಿದರೆ இது நம்பிக்கைக்கு ஆதாரமா இருக்குது. புனருத்தானம் ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரோட உயிர்த்தெழுதனால ಆತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಬರುತ್ತದೆ. ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இது நம்புங்க நம்ம சொல்ல நம்ப மாட்டாங்க. ಒಂದು ವೇಳೆ ಜನರಿಗೆ ನಾವು ನೀವು ನಂಬಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅವರು ನಂಬುವುದಿಲ್ಲ. ವರ್ಷங்களா பிரசங்கம் பண்ணா விசுவாசிக்க மாட்டாங்க. ಒಂದು ವರ್ಷಗಟ್ಟಲೆ ಪ್ರಸಂಗಿಸಿದರೆ ಅವರು ಅದನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. ಆದರೆ அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துறவர் எழுந்திருக்கிறனால, ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೃಢಪಡಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಎದ್ದದರಿಂದ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள அது உண்மையா இருக்குது. ಆ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮೊಳಗೆ ದೃಢವಾಗಿರುತ್ತದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15ாம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பார்த்தா, ಅದೇ 1 ಕೊರಿಂಥ 15 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಿದರೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ஒரு ஆதாரமா இருக்குது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಒಂದು ಆಧಾರ ಎಂಬುದಾಗಿ நம்மளோட வாழ்க்கையில நிறைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் செய்திருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಬಹುದು. ஆனா பாவத்தின் மன்னிப்பு கொடுக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். ಆದರೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಅರ್ಹನಾದ ವ್ಯಕ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮಾತ್ರನಾಗಿರ್ತಾನೆ. இடி 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15ாம் அதிகாரம் படித்து பார்த்தா, ಇಡೀ 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து ಬಹಳ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ எழுதப்பட்டிருக்குது. ಆ ಅಧ್ಯಾಯವು ಯೇಸುವಿನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பாவத்தின் மன்னிப்பை குறித்து, பாவத்தின் ಕ್ಷಮಾಪಣೆ கிடைக்கணுமா இருந்தா, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಯು ಸಿಗಬೇಕಾದರೆ தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம், ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசித்தா உங்களுக்கு பாவத்தின் மன்னிப்பு கிடைக்கும். ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗುತ್ತದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15ாம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க கடந்து வந்தா, ಅದೇ 1 ಕೊರಿಂಥ 15 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ரட்சிப்பின் ஆதாரம் சொல்லப்பட்டிருக்குது. ಅದು ರಕ್ಷಣೆಯ ಆಧಾರ ಎಂಬುದಾಗಿ நம்முடைய ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வாழ்க்கைக்கு ரட்சிப்பு ಬಹಳ ಅವಶ್ಯமா இருக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯು ಬಹಳ ஒரு ಪ್ರಾಮುಖ್ಯವಾದುದು. பாவி தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகனாಗಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿ, ಒಬ್ಬ ಪಾಪಿಯು ತನ್ನನ್ನು ತನ್ನ ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ಅದು ಅಂಗೀಕರಿಸಿ ஒரு ದೀಕ್ಷಾಸ್ನಾನ எடுத்தா, ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆಯುವುದಾದರೆ சும்மா தண்ணில முழுகி எழுந்துறதுக்கு இல்ல, ಆತನ ಸುಮ್ಮನೆ ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಏಳುವುದಲ್ಲ, அது ரட்சிப்பின் ஆதாரத்தை குறிக்கிறதாக இருக்குது. ಅದು ಒಂದು ರಕ್ಷಣೆಯ ಆಧಾರವನ್ನು ಗುರುತಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நம்ம பார்க்கிறோம், ಇವತ್ತು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ದಿವಸದಲ್ಲಿ நம்மளோட வாழ்க்கையில என்ன ஒரு நிರೀಕ್ಷೆ ಉಂಟು? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ? ಯೇಸು ಕಲ್ಲறையில அடக்கப்பட்டாரு. ಆತನನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹೂಣಲ್ಪಟ್ಟರು. பெரிய ஒரு கல்லு அதுக்கு முன்பாக வாசலா வைத்தாரு. ಆ ಸಮಾಧಿಗೆ ಮುಂಭಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು ಅಡ್ಡವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ஆனா அந்த கல்லு யாருக்குமே பக்கத்து சிப்பாய்கள் இருந்தாரு. ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಿಪಾಯಿಗಳಿದ್ದರು. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் இருந்துட்டு, ಈ ಜನರು ಎಲ್ಲರೂ ಇದ್ದರು. அந்த கல் அவருக்கு தடையா இருக்கல. ಆ ಕಲ್ಲು ಆತನಿಗೆ ತಡೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. அவரை சுத்தி வைத்த வஸ்திரம் அவருக்கு தடையா இருக்கல. ಆತನನ್ನು ಸುತ್ತಿ ಇಟ್ಟಿರುವಂತ ವಸ್ತ್ರವು ಆತನಿಗೆ ತಡೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. அவருக்கு எதுவுமே தடை இல்லாமல் அவர் உயிர்த்தெழுந்ததுக்காக அவர் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ಆತನು ತನ್ನನ್ನು ಯಾವುದೇ ತಡೆ ಇದ್ದರೂ ತನ್ನನ್ನು ತನ್ನ ತಂದೆಗೆ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. இன்னைக்கு நம்மளுடைய தகப்பன பிதாவுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತಂದೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15ாம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுது. ಅದೇ 1 ಕೊರಿಂಥ 15 19ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நம்ம
நம்மளுக்கு நிರೀட்சையை கொடுக்கிறது. ನಮಗೆ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. ஹalleluya. ஹalleluya. நம்ம இத்தனை காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதுதான் கோஸ்பலுக்கு, இது உயிர் தெழுந்த காரியம் தான் நம்மளுக்கு ஒரு ಸುವಾರ್ತೆಗೆ ಬಲ. ಇದೇ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತು ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿರುತ್ತದೆ. ನಂಬಿಕೆಗೆ ಬಲ, ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರ, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಆಧಾರ, ಒಂದು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಆಧಾರ, ರಕ್ಷಿಪಕ್ಕೆ ಆಧಾರ, ರಕ್ಷಣೆಗೆ ಆಧಾರ, ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರ, ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರ. ஒரு மனுஷன் மரித்து போன பின்னால ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸತ್ತು ಹೋದ ನಂತರ அவனை குறித்து சாட்சியை கொடுப்பார். ಆತನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನೋಡಿರುತ್ತೀರಿ? ஹalleluya. ஹalleluya. மரித்தவரை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ಸತ್ತು ಹೋದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எதுக்கு சொல்றாங்கன்னா, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳುತ್ತಾರೆ? நிறைய இடத்துல நான் கேட்டு இருக்கிறேன். ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் மரண வீட்டுக்கு போறது நல்லதுன்னு சொல்லுது. ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮರಣದ ಮನೆಗೆ ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேர் மரண வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. ಅನೇಕರು ಮರಣದ ಮನೆಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಅವರು ಭಯಪಡುತ್ತಾರೆ. கிறிஸ்துவை பற்றிக்கொண்ட ஒரு மனிதனுக்கு, ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ மரணம் பயம் கிடையாது. ಆತನಿಗೆ ಮರಣ ಒಂದು ಭಯವಲ್ಲ. ஏன்னா மரணம் எந்த சமயத்துல வந்தாலும் நம்ம தகப்பனோட இருப்போம். ಮರಣವು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದರೂ ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு சாட்சி கொடுப்பாரு. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். ಅಪೊಸ್ತಲನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯ. சாட்சிக்கு ஆதாரம், ಸಾಕ್ಷಿಗೆ ಆಧಾರ. அங்க இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்துக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸುವನ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஹalleluya. இன்னைக்கு யாரு சாட்சி சொல்லணும்? ಇವತ್ತು ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் சொல்லணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳು நெஞ்ச தட்டி சொல்லலாம், என்ன நான் ஆராதிக்கிற தேவன், ಹೆದೆಯನ್ನು ತಟ್ಟಿಕೊಂಡು ಹೇಳಬಹುದು, ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ என்னை சுமந்த தேவன், ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಂತ ದೇವರು இன்னைக்கு ஜீவனோ ஏந்து ஜீவனோட இருக்கிறார். ಇವತ್ತು ಆತನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கிறதுக்கு, ಆ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ எந்த இடத்திலும் பயப்படக்கூடாது. ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿಯೂ ಭಯ ಇರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க நினைக்கலாம், ಆವಾಗ ನೀವು ನೆನೆಸಬಹುದು, இது பிரவாதனையாய் இந்த வேதத்தின் வார்த்தையில இருக்குதா? ಇದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆಯಾ ಈ ವಾಕ್ಯ? லூக்கா 24ஆம் அதிகாரம் ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 46வது வசனத்துல நீங்க கடந்து போனா 46ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುವುದಾದರೆ இந்த வார்த்தையை படிங்க கொஞ்சம். லூக் 24:46. ஹalleluya. ஹalleluya. அப்ப அவர் உயிர்த்தெழுந்தது, ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು ಪ್ರವಾದನೆಯ ಮೂಲಕವಾಗಿ 2000 வருஷங்களுக்கு முன்பாக 2000 ವರ್ಷಗಳಿಗಿಂತ ಮುಂಚೆ வேதத்தின் விளக்கமாய் எழுதப்பட்டிருக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வார்த்தை வந்து பிரவாதனைக்கு ஒரு ஆதாரம். ಅದೇ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗೆ ಆಧಾರ. இன்னைக்கு எழுதப்பட்ட சத்தியம் இல்ல இது. ಇದು ಇವತ್ತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸತ್ಯ ಅಲ್ಲ. 1400 வருஷங்களுக்கு ஏசி அந்த டைம்ல எழுதப்பட்டிருக்குது. ಇದು 1400 ವರ್ಷಗಳು ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்கணுமா அந்த ஒரு மனுஷனை குறித்து? ಹೀಗೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತು திருப்பி 1 கொரிந்து 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ತಿರುಗಿ 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ரிசெப்ஷனை குறித்து சாட்சி கொடுக்கிற எத்தனை பேர் சாட்சி கொடுக்கறாங்க? 10 பேர் சாட்சி கொடுக்கறாரு. 10 ಜನರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த 10 பேர் 10 ಜನರು வேதத்தின் அடிப்படையில தான் கொடுக்கறாரு. ಸತ್ಯವೇದದ ಆಧಾರದ ಮೇರೆಗೆನೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த 10 பேர் எப்படி சொல்லாங்கன்னா, 10 ಜನರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ 1 கொரிந்தர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில 1 ಕೊರಿಂಥ 15:4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பவித்திர கிரந்தத்தில இந்த சாட்சியை கொடுத்திருக்கிறாரு. ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಈ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 1 கொரிந்தர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ
மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சாஸ்திரத்தின் பிரகாரம், இந்த வார்த்தையின் பிரகாரம் ದೇವನೇ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುಕ್கிறாரு. ಈ ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರನೇ ದೇವರ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பார்த்தா, ಅದೇ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, அந்த இடத்துல பார்த்தா அவருடைய சிஷ்யர் அப்போஸ்தலர் கர்த்தரை குறித்து, அவர் உயிர்த்தெழுந்த குறித்து சாட்சியை சொல்றார். ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದರು. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது ವಚನத்துல பார்த்தா, 1 ಕೊರಿಂಥ 15:8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, ತನ್ನ ಊழிಯத்தில ಪೌಲನು ತನ್ನ ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ, ಅವರು ತನ್ನ ಸ್ವಯಂ ಊழிಯத்தில ಅವರ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ சொல்றாரு. ಆತನ ಕುರಿತು ಆತನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, 1 ಕೊರಿಂಥ 15:12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, உலகத்துல எத்தனையோ பேர் தேவனை ஏந்திருக்கிறான் நிராகரணை பண்றாங்க. ಆತನು ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿ ನಿರಾಕರಿಸ್ತಾ ಇದ್ದರು. ஆனா வேதத்தின் அடிப்படையில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம், 1 ಕೊರಿಂಥ 15:29ನೇ ವಾಕ್ಯ, 15:12 ಸಾರಿ 15:12, ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் வீணா போயிருக்கும். ನಾವು ಪ್ರಸಂಗಿಸುವ ಈ ಪ್ರಸಂಗವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஒருவேளை ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದು ನಿರಾಕರಣೆ பண்ணலாம். ಒಂದು ವೇಳೆ ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದನ್ನು ನಿರಾಕರಿಸಬಹುದು. ஆனா அவரை குறித்து நிராகரணையா சாட்சி சொல்லலாம். ಅವರನ್ನ ಕುರಿತು ಒಂದು ನಿರಾಕರಣೆಯಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಹುದು. ஆனா நம்மளால அது சொல்ல முடியாது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮಿಂದ ಅದನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை ருசிச்சு பார்த்திருக்கிறோம். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ರುಚಿಸಿ ನೋಡಿದ್ದೇವೆ. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, ಅದೇ 1 ಕೊರಿಂಥ 15:36ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, இந்த பிரகிருதி, இந்த உலகத்துல பார்க்கிற வெளியரங்கமா பார்க்கிற காரியங்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೊರಗಿನ ಅಲ್ಲಿ ತೋರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, அது சாட்சி சொல்லி இருக்குது. ಅದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದೆ. எப்படி சொல்லி இருக்குது பாருங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. அப்ப விதைக்கிற விதைகள் அது முளைத்து வருதா இல்லையா? ನಾವು ಬಿತ್ತುವಂತ ಬೀಜವು ಅದು ಮೊಳಕೆ ಒಡೆಗೆ ಬರುವುದೇ ಇಲ್ವಾ? இது பார்க்க போன ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். இது வந்துட்டு பைபிளில் ஒரு உதாரணமாக கொடுத்துருக்கிறார். ஒரு விதையை போட்டு நிலத்துல போட்டு அது அப்படியே சுட்டு போகாது, அது முளைச்சு வெளியே வரும். ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ நம்மளோட வாழ்க்கை அப்படித்தான். நம்ம இருந்த நிலைமையில இருக்க கூடாது. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತ ಹಾಗೇನೆ ಇದ್ದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. நீங்க உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತೇನೆ. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், ನೀವು ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಪಾಪಗಳನ್ನು எது விட முடியாதா, ಯಾವುದು ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲವೋ அதை விட்டா, ಅದನ್ನೇ ಬಿಟ್ಟರೆ ஆண்டவர் நீங்க அந்த நேரத்துல பாருங்க, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, அந்த நேரம் தொடங்கி ಆ ಸಮಯದಿಂದ அடுத்த ஒரு நல்ல ஒரு செழிப்பு வர வரைக்கும், ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಬರುವವರೆಗೂ நம்மளுக்கூட ஆண்டவர் துணையா இருப்பாரு. ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿರುತ್ತಾರೆ. அதுதான் விதைக்கிற விதை. ಒಂದು ಬಿತ್ತುವಂತ ಬೀಜವು அப்படியே நீங்க மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே போயிட்டீங்க, ಒಂದು ಮಣ್ಣನ್ನು ಹಾಕಿ ಮುಚ್ಚಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು, நல்ல வசனத்தை கொடுத்து, ಒಳ್ಳೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು நல்லா கீழ்ப்படிஞ்சு, ಒಳ್ಳೆ ವಿಧೇಯರಾಗಿ, நல்ல நம்பிக்கையோட நடந்து, ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯಿಂದ சபைய ஐக்கியத்துல ஒருமித்து போக போக, ಸಭೆಯ ಒಂದು ಐಕ್ಯದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ கொஞ்சம் கொஞ்சம் வளர தொடங்கும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸುಲಭವಾಗಿ ಬೆಳೆಸ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லிருக்குது, ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, என்னோட உயிர்த்தெழுந்திருந்த காரியம், ನನ್ನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕಾರ್ಯಗಳು, இந்த உலக பிரகிருதி சாட்சி சொல்லப்பட்டிருக்குது. ಈ ಲೋಕದ ಒಂದು ಪ್ರಕೃತಿಯು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அவருடைய சமாதி காலி பரித ஒரு காலியான சமாதின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்குது. ಆತನ ಸಮಾಧಿಯು ಇವತ್ತಿನವರೆಗೂ ಅದು ಖಾಲಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 20ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்தை பார்த்தா, ಯೋಹಾನ 20:6-7ನೇ ವಾಕ್ಯಗಳು, அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, அந்த வசனம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது.
பார்க்கலாம். ಸೀಮೋನ ಪೇತ್ರನು ಆತನ ಹಿಂದೆ ಬಂದು ಸಮಾಧಿಯೊಳಗೆ ಹೋಗಿ ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಆತನ ತಲೆಯ ಮೇಲಿದ್ದ ಕೈಪವಾಡಗಳು ಆ ನಾರು ಕೂಡ ಇರದೆ ಸುತ್ತಿ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದನು. ஹalleluya. அவர் வெச்ச இடத்துல அவரை வெச்ச இடத்துல சமாதியில ಆತನನ್ನು ಇಟ್ಟಂತ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ அந்த இடத்துல அவருடைய சரீரம் இருக்கல, ಆತನ ಶರೀರವು ಇರಲಿಲ್ಲ. அவரை கட்டி வைத்த ಆತನನ್ನು ಕೆಟ್ಟಿ ಇಟ್ಟಂತ அந்த எல்லா காரியங்களும் ஒரு பதியில இருந்தது. ಆತನನ್ನು ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಬಟ್ಟೆಗಳು ಒಂದು ಬದಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂತ ನಮಗೆ சும்மா ரட்சிப்பு இது சாதாரணமான ரட்சிப்பு இல்ல. ಇದು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ರಕ್ಷಣೆಯೂ ಅಲ್ಲ. ஏன்னா இந்த ரட்சிப்புக்குள்ள நிறைய விளக்கங்கள் இருக்குது. ಈ ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ ಅನೇಕ ಅರ್ಥಗಳಿವೆ. நானும் நீங்களும் ஜெனிக்கிறதுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையிலே அப்படியே இருக்குது. ನಾನು ನೀವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಸತ್ಯವಿದು ಹಾಗೆ ಇದೆ. அப்படி பார்த்தானா லூக்கா 24:5 பார்த்தானா ಲೂಕ 24:5 ನೋಡಿದರೆ தேவ தூதன் சாட்சியை கொடுக்கிறாரு. ದೇವದೂತರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க அங்க லூக்கா 24:5. ஹalleluya. ஹalleluya. நிறைய டைம் உயிரோடு இருக்கிறவங்க நடுவில் ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸತ್ತவங்களே நம்ம தேடுவோம். ಸತ್ತಿರುವ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ. ಇದಕ್ಕೆ ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾರೆ? ಇದಕ್ಕೆ ಯಾರು ஒரு தூதன் வந்து சாட்சி கொடுத்தாரு. ಒಂದು ದೂತನು ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ. இன்னைக்கு நம்மளை குறித்து ஒரு தூதன் சொல்லுவாரா? ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಒಂದು ದೂತರು ಹೇಳುತ್ತಾರಾ? ஒரு மனுஷன் சொல்லுவாரா? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೇ ಹೇಳುತ್ತಾನಾ? நம்ம இருக்கும்போது சொல்ல மாட்டானா? ನಾವು ಇರುವಾಗ ಅವರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. சத்து போன பின்னால சொல்லுவாங்க. ನಾವು ಸತ್ತು ಹೋದ ನಂತರ ಹೇಳುತ್ತಾರೆ. கிறிஸ்துவ பண்பாடுல ಕ್ರಿಸ್ತುವ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ என்னோட ரட்சிக்கப்பட்டு ஒரு 18-20 வருஷம் ஆயிருக்கலாம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಒಂದು 18-20 ವರ್ಷಗಳಾಗಿರಬಹುದು. இந்த 20 வருஷத்துல நிறைய மரணங்களை பார்த்திருக்கிறோம். ಈ 20 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಮರಣಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. நல்லா இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, இவங்க என் வைஃப் என்னோட நல்ல பொண்டாட்டி, இவர் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறாரு, எல்லாம் இது பண்றாருன்னு சொல்ல மாட்டாங்க. ಅವರು ಜೀವಂತವಾಗಿರುವಾಗ ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ, ಆಕೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವಳು ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா மரித்து போன பின்னால ಆದ್ರೆ ಸತ್ತು ಹೋದ ನಂತರ அப்பா என்னன்னா சொல்லுவாங்கன்னா ಏನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರಂದರೆ அத நினைச்சு பார்த்தா ಅದನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡಿದರೆ இப்படியும் இருக்கிறாங்களா அப்படின்னு இருக்குது. ஹalleluya. ஹalleluya. ஆனா நம்மளுடைய இயேசு ಆದರೆ ನಮ್ಮ ಯೇಸು உயிர்த்தெழும்போது ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವಾಗ அவரை குறித்து தேவதூதன் சாட்சி கொடுத்தார். ಆತನ ಕುರಿತು ದೇವದೂತರ ಸಾಕ್ಷಿ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಒಬ್ಬ ದೂತನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் போகும்போது வரும்போது காக்கிறதுக்காக, ಆತನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಕಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்மளை குறித்து நம்ம உட்காரும் போது எழுந்துக்கும் போது நம்மளை பார்க்கிறதுக்காக, ನಾವು ಏಳುವಾಗಲೂ ಕೂತುಕೊಳ್ಳುವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்மளை நல்லா விசாரிக்கிறதுக்காக ஒரு தூதன் இருக்குது. ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಒಬ್ಬ ದೂತನಿದ್ದಾನೆ. நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியம் திருப்பி செய்யும் போது நம்ம மனசாட்சி குத்துறதில்ல. ನಾವು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮಾರದಂತ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ತಿರುಗಿ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಅದನ್ನು ಚುಚ್ಚಿಸ್ತದೆ. அந்த ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு கிடையாது. ಆ ಒಂದು ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯೂ ನಿಮಗಿಲ್ಲ. அப்புறம் எப்படி நீங்க இயேசுவை பின்பற்றீங்க? ಆವಾಗಿದ್ರೆ ಹೇಗೆ ನೀವು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಿ? இயேசுவை எப்படி நீங்க உங்க ஹிருதயத்துல எனக்கு நான் விசுவாசிக்கிற இயேசுவை நீங்களும் நம்புங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುವಂತ ದೇವರನ್ನು ನೀವು ನಂಬಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹalleluya. ஹalleluya. யோவான் 20 அதிகாரம் 28-29 வசனத்தை பார்த்தா, ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28-29ನೇ தேவனுடைய சிஷ்யரானா ಆತನ ಶಿಷ್ಯನಾದರೆ தோமா வந்து அங்க சாட்சி கொடுக்கிறாரு. ಒಬ್ಬ ತೋಮನು ಬಂದು ಅಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. என்ன சாட்சி கொடுத்தாரு பார்க்கலாம். ஹalleluya. அவ தோமா தேவனுடைய சிஷ்யன் கண்டதனால விசுவாசித்தான்.
ತೋಮನು ಶಿಷ್ಯರು ಕಂಡದರಿಂದ ಆತನ ವಿಶ್ವಾಸ. இன்னைக்கு நம்பர் நானும் மற்றும் நீங்களும் காணவே இல்லை இயேசுவை. ಇವತ್ತು ನಾನು ನೀವು ಯೇಸುವನ್ನು ನೋಡಲೇ ಇಲ್ಲ. இது எழுதப்பட்ட வார்த்தையை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ಆತನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. இந்த வார்த்தையே நம்ம பார்த்தவங்க விசுவாசித்தவங்க தான் பாக்கியவான் சொல்லுது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ವಿಶ್ವಾಸಿಸಿದವರೇ ಭಾಗ್ಯವಂತರು அப்ப இந்த உயிர்த்தெழுந்த புனருத்தானம் ಇವತ್ತು ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಷ್ಟು ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದದಾಗಿರಬೇಕು. யோவான் 2 அதிகாரம் 18 20 18 19 ಯೋಹಾನ 2 18 19 2 19 18 19 ஆ அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில கட்டப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இருக்கிற ஆலயங்களை ಇಡಿತು போடுங்க. அல்லேலூயா. ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ அந்த ஆலயத்தை ಕೆಡವಿ போட்டு ಆಲಯವನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕಿ ಯೇಸುವೆ ಸ್ವಂತ ರಕ್ಷಕರಾಗಿ ಏற்றுಕೊಳ್ಳುங்க. ಯೇಸುವನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 ಸಾಕ್ಷಿಯ சொன்னேன். 10 ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಹೇಳಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த புனருத்தானத்தை குறித்து இப்பதான் நேரடியா சந்தேஷத்துக்கு வரேன். ಈಗ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತು ನಾನು ಇವಾಗ ನೇರವಾಗಿ ಸಂದೇಶಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புனருத்தானದ ಸಂದೇಶ ಈ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಸಂದೇಶ ಮೊದಲನೇದಾಗಿ யோவான் 20:15 ಯೋಹಾನ 20:15 நம்மளுக்கு ஒரு ஆதரணையை கொடுக்குது. ನಮಗೆ ಒಂದು ಆದರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நம்மளுடைய ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರು நம்மளை ஆதரிக்காமல் இருக்கிறாங்களா, ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸದೇ ಇರಬಹುದು, ಯಾರು நம்மளை விசாரிக்காமல் இருக்கிறனா, ಯಾರು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸದೇ ಇರಬಹುದು, ಯೇಸುவை ஏற்றுக்கொண்ட பின்னால நீங்க தனிமையா இருக்கிறனா, ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿದ್ದೀರಾ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೇಸು அந்த ಅಮ್ಮಾவை பார்த்து ಯೇಸು ಆಕೆಯನ್ನು, ಅಮ್ಮ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ, ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆ ಆತನನ್ನು ತೋಟಗಾರನೆಂದು ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ, ಅಯ್ಯ, ನೀನು ಆತನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರೆ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಿ ನನಗೆ ಹೇಳು, ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது புனருத்தானத்துல ஒரு ஆதரணை, ಮೊದಲನೇದಾಗಿ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಆದರಣೆ, நம்மளுக்கு ஒரு ஆதரணை கொடுக்கிறாரு. ಆತನು ನಮಗೆ ಒಂದು ಆದರಣೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ವೈಯಕ್ತಿಕರಾಗಿರಬಹುದು, ஒருவேளை உங்களை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ವಿಚಾರಿಸದೇ ಇರಬಹುದು, தேவனுக்கு உங்களை யாரும் ஒரு வார்த்தை உங்களை நல்லா ஒரு பேசாமல் இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕುರಿತು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಯೇಸುவை ಏற்றுಕೊಂಡ ನೀನು ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸರಿಂದ ನೀನು ದೂರವಾಗಿ ಇಟ್ಟಿರಬಹುದು. ಯೇಸು சொல்றாரு, ಆದರೆ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னை நான் ஆதரிக்க நான் வந்தேன், ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಧರಿಸಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது எதுக்காக? ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು நம்மளுக்கு ಆದರಣೆ சொல்றதுக்காக, ಆತನನ್ನು ಆಧರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தாய் 28:18 ಮತ್ತಾಯ 28:18 ஒரு தேவன் நம்மளுக்கு இந்த இடத்துல ದೇವರು ನಮಗೆ ಈ ஒரு ಜಾಗದಲ್ಲಿ அதிகாரத்தை கொடுக்கிறார். ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. மத்தாய் 28:18 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் வேணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಅಧಿಕಾರ ಬೇಕು? வானத்திலும் ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು பக்கத்தவரை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಹೇಳಿರಿ, கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ಯೇಸು ಉಯಿರ್ತೆழுந்து ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ, வானத்திலும் ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ பூமியிலும் ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்போ ಆವಾಗ ಮಾರ್ಕ್ 16:15 ಮಾರ್ಕ 16:15 16:15 மார்க் 16:15 என்ன அதிகம்? நெக்ஸ்ட் ஹல்லேலூயா. எதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಟ್ಟರು? சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் ஒளிஞ்சு இருக்கணுமா?
ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳಬೇಕಾ? அடங்கி ஒளி அது ஜெபம் பண்ண கூட ஜெபத்துக்கு கூப்பிட்டா நான் வராம இருக்கணுமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟಕ್ಕೆ ಬರದೇ ಇರಬೇಕಾ? எதுக்கு கூப்பிட்டு எதுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ? சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க. இப்போ உங்களோட சமயம் சொல்லுங்க. ಮಾತನಾಡಿರಿ. உலகத்துல எல்லா இடங்கள்ல போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க குடும்பத்துல, எத்தனை வீட்டுல நான் குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇನ್ನೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಜನರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಕೈಯನ್ನು ಎತ್ತಿರಿ. இல்லையா? இந்த பக்கம் யாரும் இல்லையா? எல்லாம் ஃபுல் விசுவாசிங்க. உங்க வீட்டில் உங்க அண்ணன் தம்பி தங்கச்சி யாருன்னா இல்லை ரட்சிக்கப்படாத? ಅಣ್ಣ ತಮ್ಮ ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಇಲ್ವಾ? இருக்கிறாங்க. அவருக்கெல்லாம் ನೀವು காஸ்பல் தேவருடைய வாக்கியவை, உங்களுக்கு தேவன் சந்தித்த காரியங்களை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? ನಿಮಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ಒಂದು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ದೀರಾ? தேவன் உங்களுக்கு பூலோகத்திலும் பரலோகத்திலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು, தங்கச்சி ತಂಗಿ, இயேசு நல்லவர், ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರು, நீ இயேசு நம்பாம இருந்தாலும் பரவாயில்ல, ನೀನು ಯೇಸುವನ್ನು ನಂಬದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು நான் சொல்றேன் கேளு, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳಿ அப்படின்னு சொல்லணும். ಹಾಗೆ ಹೇಳಬೇಕು. எல்லாருக்கும் நல்லா 365 நாளும் நல்லா இது கரன்சி ஃப்ரீயா இருக்குது இல்லையா? ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணா ஒரு மாசம் எல்லாம் ஓடுது. ಒಂದು ಸಲ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡಿ எத்தனை பேருக்கு நீங்க காஸ்பல் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ರೀತಿ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ, எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி நீங்க விசாரிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕರೆಗಳನ್ನು ಮಾಡಿ ವಿಚಾರಿಸಿ, எத்தனை பேருக்கு நீங்க ஃபோன் த்ரூ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನೀವು ಫೋನ್ನ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ, எத்தனை பேருக்கு அவருடைய ஜெப குறிப்பை கேட்டு நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ. ಹಳೆ ಕಾಲத்துல நடந்து போனோம், ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. இல்லன்னா ಟೆಲಿಗ್ರಾಮ್ அடிக்கணும், ಇಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಟೆಲಿಗ್ರಾಮ್ ಹಾಕಬೇಕು. இந்த காலகட்டத்துல அப்படி எதுவும் வேண்டாம். ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ஒரு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ಒಂದು ಜಸ್ಟ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ஒரு வீடியோ கிளிக் எடுத்துட்டு ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ತೆಗೆದು அது அப்லோட் பண்ண ஆயிரக்கணக்கிന് ஆளுங்க பாக்குறாங்க, ಅದನ್ನು ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ. நம்மளுக்கு கர்த்தர் செய்த ஒரு நல்ல காரியம், ದೇವರು ನಮಗೆ ಮಾಡಿರುವಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ, அது தேவனுக்காக, ಅದು ದೇವರಿಗೋಸ್ಕರ, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. அடுத்தவங்க சொல்லும் போது ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳುವಾಗ நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತೀರಿ, அவங்க கூட இருக்கிறவங்களும் ನಿಮ್ಮ ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மார்க் 16 அதிகாரம் 17-18. ಮಾರ್ಕು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 16-18. மார்க் 16, 17, 18. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கே விசுவாசம் இல்லாம இருந்தா, ನಿಮಗೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದಿದ್ದರೆ இந்த காரியம் எல்லாம் எப்ப பண்ண போறீங்க? ಈ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಯಾವಾಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ? நம்மளுக்கெல்லாம் வயசாயிட்டே வருது, ನಮಗೆಲ್ಲವೂ ವಯಸ್ಸಾಗುತ್ತಾ ಬಂತು. ஒரு நாட்கள் போக போக ಒಂದೊಂದು ದಿವಸಗಳು ಹೋಗುತ್ತಾ அப்பா வீட்டுக்கு போறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டே இருக்கிறோம். ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பிறந்த நாள் வர தொடங்கணும் போதே, ಒಂದು ಹುಟ್ಟಿದ ದಿವಸವು ಬರುವಾಗ, பா இன்னும் கொஞ்ச நாள் தான், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ, இன்னும் கொஞ்ச நாள் தான், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ, அப்படித்தான் நம்ம யோசிப்போம். ಹಾಗೆ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ. ஆனா தேவன் ಆದ್ರೆ ದೇವರು அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களே நிறைய காரியங்கள் நம்மளுக்கு சொல்லி செய்திருக்கிறாரு. ಆತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಮಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த காரியத்தை எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்? ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ? நான் சிறு வயசுல இருக்கும்போது ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆலயத்துக்கு போவேன், ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೆ. ஆலயத்துல இருக்கிற அத்தனை காரியங்களும் கேட்டுட்டு ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ, நல்லா எங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னாதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡುತ್ತಾರೆ. சாப்பிடும்போது ಊಟವನ್ನು ಮಾಡುವಾಗ ஒருவர் விசாரிச்சு ಒಬ್ಬರೊಬ್ಬರು ವಿಚಾರಿಸಿ ஈலண்டா சாப்பிடுவாங்க.
ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா சாப்பிட்டு முடிச்சு ಊಟ ಮಾಡಿದ ಮುಗಿಸಿದ ನಂತರ அதே இடத்துக்கு எல்லாரும் வந்து உட்காருவாங்க. ಅದೇ ಜಾಗಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒருத்தர் ஒரு காரியங்களை சொல்லுவாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப நான் என்ன எடுத்து விடுவேன் தெரியுமா? ನಾನು ಏನು ಹೇಳಿಬಿಡ್ತೇನೆ ಅಂದ್ರೆ தேவனோட வார்த்தையை எடுத்து விடுவேன். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. சர்ச்சுக்கு போனேன், ಸಭೆಗೆ ಹೋದೆ. இன்னைக்கு அவங்க ஒரு ஆண்டி வந்து சாட்சி சொன்னாங்க. ಇವತ್ತು ಒಂದು ಆಂಟಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು. இதான் அவர் ரட்சிக்கப்பட்டாங்களா? ಹೀಗೆ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. நம்மளும் இத மாதிரி ரட்சிக்கப்பட்டா நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். ನಾವು ಈ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಕಾಣಬಹುದು. நம்மளோட வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி நடந்தா நம்மளுக்கு நல்ல செழிப்பு வரும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಾವು ನಡೆದರೆ ನಾವು ಅನೇಕ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு நாள் சொல்லல, ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿದೆ, 2 நாள் சொல்லல, 2 ದಿವಸ ಹೇಳಿದೆ, 10 வருஷம் சொன்னேன். 10 ವರ್ಷ ಹೇಳಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நீங்க 10 வருஷமா இருந்தாலும், ಇವತ್ತು 10 ವರ್ಷವಾಗಿದ್ದರು, இன்னைக்கு ஒரு மனுஷன் மாறலையானாலும் ಇವತ್ತು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬದಲಾಗದಿದ್ದರು, டெய்லி சொல்லுங்க. ದಿವಸ ಹೇಳಿರಿ. குடிக்கிற மனுஷனுக்கு ಕುಡಿಯುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ குடிச்சிட்டு வந்த டைம்ல சொல்லாதீங்க. ಕುಡಿ ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಬೇಡಿ. தெளிவா இருக்கும்போது, ಆತನು ತಿಳಿವಾಗಿರುವಾಗ நல்ல சாப்பாடு உணவை கொடுத்து, ಒಳ್ಳೆಯ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು, இந்த சாப்பாடுக்கு கூட ಈ ಊಟಕ್ಕೋಸ್ಕರ உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ನಿನಗೆ ಎಷ್ಟು இந்த ಕಷ್ಟವಿದೆ. சாப்பாடுக்கு ಈ ಊಟಕ್ಕೆ ₹1 கூட கொடுக்காம, 1 ರೂಪಾಯಿನೂ ಕೊಡದೆ, எந்த ஒரு செலவு இல்லாம ಯಾವುದೇ ಒಂದು ಖರ್ಚಿಲ್ಲದೆ நீ சாப்பிடுறியே, ನೀನು ಊಟ ಮಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀಯ. அந்த சாப்பாடுக்குன்னா நீ விசுவாசமா இருக்கணும்ல. ನೀನು ಆ ಊಟಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸವಾಗಿರಬೇಕು. உலகத்துல சாப்பாடு தான் நம்மளுக்கு எல்லாம் தேவைன்னு சொல்லுவேன். ಲೋಕದಲ್ಲಿ ಊಟವು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಅವಶ್ಯಕ. போட துணி இருக்குதா இல்லையா? ಹಾಕಲಿಕ್ಕೆ ಡ್ರೆಸ್ ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு துணி இருந்தா ஒரு வருஷம் எல்லாம் ஓட்டலாம். ಒಂದು ಬಟ್ಟೆ ಇದ್ರೆ ವರ್ಷವೆಲ್ಲ ಓಡಿಸ. ஆனா ஒரு நாள் சாப்பாடு இல்லையானா, ಒಂದು ದಿವಸ ಊಟವಿಲ್ಲದೆ நம்மளுக்கு ஒரு நேரம் ஒரு ஆள் சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்கலையானா, ಒಂದು ಹೊತ್ತು ನಮಗೆ ಊಟವು ಯಾರು ಕೊಡದಿದ್ದರೆ நம்ம மனசு எவ்வளவு கவலைப்படும். ನಮ್ಮ ಒಂದು ಚಿಂತೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ. எங்க கிடைக்கும் தேடிக்கிட்டு போவோம். ನಾವು ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕುತ್ತೇವೆ. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. ಹಾಗೆಯೇ ನಮ್ಮ ಜೀವಿತ. தேவன் நம்மளுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் செய்யறதுக்காக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா போதும். ನಮಗೆ ವಿಶ್ವಾಸವಿದ್ರೆ ಸಾಕು. நம்மளுக்கு தேவனிடத்தில் கேளுங்க, என்ன வரத்தை கொடுத்திருக்கிறேன், ಏನು ವರವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀ, எந்த வரத்துல நான் உபயோகப்படணும், ಯಾವ ವರವನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸಿ, எந்த தலாந்தில நான் உபயோகப்படணும், ಯಾವ ತಲಾಂತುಗಳನ್ನು ನಾನು எந்த ಉಪಯೋಗಿಸಿ, காரியத்துல நான் ஈடுபடணும், ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, எந்த காரியத்துல உமக்கு நியாயமா நடக்கணும், ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கேட்க ಹೀಗೆ ಕೇಳುತ್ತಾ ஆண்டவர் தெளிவான ஒரு புத்தியை தருவார். ದೇವರು ನಿನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜ್ಞಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು, நம்மளுடைய ஊழியக்காருக்கு ನಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ஒரு வெளிப்பாடு வரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯ ವರವನ್ನು ಸಭಾಪಾಲಕರಿಗೆ பார்க்கும்போதே சொல்லுவார், இந்த காரியம் தான் இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் ஆகும்னு சொல்லுவார். ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு அது தொடக்கத்துல எனக்கு தெரியல, ನನಗೆ ಅದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டுனா, ನನಗೆ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವಸ್ತು ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೆ மனசுக்குள்ள நான் ஜெபிப்பேன், ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. மனசுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து நான் யாருக்கிட்டே சொல்லி இருக்க மாட்டேன். ನಾನು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿರುವುದಿಲ್ಲ. ஆனா மனசுல என்ன சொல்லுவேன், ஆண்டவரே இந்த திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா எனக்கு வேணுமே அப்படின்னு. ಈ ವಸ್ತುವನ್ನು ನಾನು ಆರ್ಡರ್ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா அது சில நாட்களுக்குள்ள, ಅದು ಒಂದು ಕೆಲವು ದಿವಸಗಳಲ್ಲಿ அது என் கைக்கு வந்து சேரும்போது, ಅದು ನನ್ನ ಕೈಗೆ ಬಂದು ಸೇರುವಾಗ நான் நினைப்பேன், ಹಾಗೆ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, இதுதான் ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருக்குது. ಇದೇ ಒಂದು ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯ ವರ ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேருக்கு போற இடத்துலெல்லாம், நிறைய இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு மனுஷனை பார்க்கும்போது இந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்கும்போது சொல்லும்போது அப்படியே கண்ணில் அவ்வளோ தண்ணி வரும். ಅವರಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. சொல்லும் போது ஜனங்கள் கண்ணில் தண்ணி வர தொடங்கும். ಅವರಿಗೆ ಹೇಳುವಾಗ ಅವರ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತದೆ. ஏன் இந்த காரியம் இப்படி இருக்குதுன்னா, ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ ಎಂಬುದರೆ, தேவன் நம்மளுக்கு எந்த வரங்கள்ல தாளாந்துகளை உபயோகப்படுத்துற நம்ம அறியற வரைக்கும், ನಮಗೆ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ತಲಾಂತುಗಳನ್ನು ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುವುದವರೆಗೂ இதை பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு நம்மளுக்கு
குழப்பமாவே இருக்கும். ಇದು ಮಾಡೋಣ ಅದು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. இனி ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறோம். ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஒரு யோவான் 20:23 வசனம். ಯೋಹಾನ 20:23 ವಾಕ್ಯ. இந்த புனருத்தானದ காலத்துல ಈ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ பாவத்தின் க்ஷமாப்பணே, ಪಾಪದ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ, இந்த உலகத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியனா, ಆತನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಬಹಳ ಭಾಗ್ಯ, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். ಆತನ ಪಾಪದಿಂದ ಶಾಪದಿಂದ ಆತನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕಟ್ಟளையிಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே 20:29 வசனத்தை படித்து பார்த்தா, ಅದೇ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದರೆ, அது படிங்க பார்க்கலாம். 20:29. ஹalleluya. நம்மளோட வாழ்க்கையில பார்க்காத காரியங்களை விசுவாசிக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. 21:15 படிங்க. ಅದೇ 21:15 ಓದಿರಿ. ஹalleluya. நம்மளோட கடவுளே சொல்லணும், ಇವನ್ ಎನ್ ಮೇಲೆ அதிகமா நேச வச்சிருக்கிறான். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕು, ಈತನು ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு மனுஷன் நம்ம நேசிக்கிறேன் எப்ப சொல்லுவோம்? ನಾವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆತ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತೇವೆ? நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த நேசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த நேசிக்கிற காரியங்கள் அந்த மனுஷனுக்கு நம்ம செய்யணும். ನಾವು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. அந்த நேசிக்கிற மனுஷன் அந்த காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டா, ಆತನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡರೆ, அந்த அன்பில நம்ம நடந்தா, ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆದರೆ தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ மத்தாய் 28:20 வசனத்துல, ಮತ್ತಾಯ 28:20 20ನೇ ವಾಕ್ಯ. மத்தாய் 28:20. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு மட்டும் உங்களோட உயிர் தெழுந்த நாள் மட்டும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லல. ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿವಸದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. இந்த நாள் ಮೊದಲು ಈ ದಿವಸದ ಮರಣ ಪರ್ಯಂತವೂ, ಮರಣದವರೆಗೂ, ಮರಣದ ನಂತರವೂ ஆண்டவர் உங்களோட இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு தேவன், ನಮ್ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತೆ ಹೇಳಿದ ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ದೇವರು, ஆத்தனே கர்த்தராದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. எத்தனை பேருக்கு இந்த சந்தேஷம் புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಸಂದೇಶ ಅರ್ಥವಾಗಿದೆ? ஹalleluya. ஹalleluya. புனருத்தானம் சொன்னனா, ಪುನರುತ್ಥಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, நம்ம ಸತ್ತು போன ஒரு மனுஷன் சாதாரணமா ஏந்து வந்தது கிடையாது. ಸತ್ತು ಹೋದ ಮನುಷ್ಯನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಎದ್ದು ಬರಲಿಲ್ಲ. அவர் குறிச்சு 10 பேர் சாட்சியாய் சொல்லி இருக்கிறார் வேதத்தின் அடிப்படையில. ಆತನ ಕುರಿತು 10 ಜನವು ಸತ್ಯವೇದದ ಆಧಾರದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்மளை குறிச்சு சாட்சி சொல்ல மாறதா, ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕಾದರೆ, நம்மளோட வாழ்க்கையில விட முடியாத காரியங்களை ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದ ஏந்து நின்று, ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು, ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ.